ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. SSCGD 2026க்கான எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. நமக்கு எக்ஸாமில் இங்கிலீஷ் செஷனில் டோட்டலாக 20 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 20 கொஷின்ஸில் நமக்கு எரர் ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 கொஷின்ஸ் ஆவரேஜாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 கொஷின்ஸ் அப்படின்னா டோட்டலாக நமக்கு 6 மார்க் ஆவரேஜாக இதில் இருந்தே இருக்குது. ஸோ இந்த எரர் ஸ்பாட் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எனக்கு எங்கே எரர் இருக்குன்ட்டே எனக்கு பார்க்க தெரியல. ஸோ அதனால் எனக்கு எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது எரராகவே தெரியுது, இல்லை எதுவுமே எரர் இல்லாமையே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் எல்லோரும் ரூல்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, ஆர்டிக்கல், கொஷின் டேகு, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டுன்னு. ஆனால் நம்ம படித்த அந்த ரூலை எரர் ஸ்பாட் அப்படின்ற கொஷின்ஸில் கேட்கும்போது அதை எப்படி அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுறது அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம டாப் 20 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பாட் த எரர் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த 20 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SSCGDயில் இதுக்கு முன்னாடி ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருந்த ஒரு டைப்பில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ இந்த 20 கொஷின்ஸையும் எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மெத்தடை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸையும் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கரெக்ட் வேல அப்ரோச் பண்ணி மார்க்கை கரெக்டாக செக்யூர் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, the sentence has been divided into 3 parts. Identify the error segment in the sentence given below. Choose no error if there is no error in the sentence. ஸோ இங்கே இருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன்ஸும் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எங்கே எரர் இருக்குன்னு கண்டுபிடிங்க. இல்லை எரரே இல்லைனா நோ எரருன்ற நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நோ எரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதில் எரர் செக்மெண்ட் அப்படின்றத பார்த்துட்டாலே ஓகே, இது எரர் ஸ்பாட்டிங் கொஷின் தான், ஸ்பாட் த எரர் கொஷின் தான்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிடணும். ஓகேவா? ஸோ இந்த 3 லைன்லாம் நீங்கள் படிச்சிருக்க தேவையில்லை. ஸோ இப்போ சென்டென்ஸ் பார்ப்போம். ஷீ இஸ் நாட் ஆஸ் டாலர் ஆஸ் ஹர் ஓல்டர் பிரதர் பட் ஷீ இஸ் ஈக்குவலி ஸ்கில்டு இன் பேஸ்கெட்பால். ஸோ இந்த ஸ்பாட் த எரர் கொஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸை படிச்சுட்டு அதுக்கான மீனிங் என்னன்னு தெரியலனா கூட நம்ம ஸ்பாட் த எரர் கொஷினில் ஒரு மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை படிச்சுட்டு உங்களுக்கு மீனிங் இதுக்கு என்னன்னு தெரியலனா கூட ரூல் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஆனால் ரூல் கண்டிப்பாக தெரியணும். ரூல் மட்டும் தெரிஞ்சாலே நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம், மீனிங் தெரிய தேவையில்லை. ஸோ இப்போ இதில் என்ன ரூல் வச்சு கேட்டிருக்காங்கன்ட்டு நான் பார்த்த உடனே ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். எப்படின்னா, ஷீ இஸ் ஆஸ் டாலர் ஆஸ்ன்னு இருக்கா, இங்கே ஆஸ் அப்படின்ட்டு வந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு ரூலு. ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸில் வருதுனாலோ இல்லை ஸோ ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸில் வருதுனாலோ அதுக்கு நடுவில் கண்டிப்பாக ஒரு வேர்டு வரும். அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா ER சேர்ந்த வேர்டாகவோ இல்லை ESTன்னு சேர்ந்த வேர்டாகவோ இருக்கக்கூடாது. ஸோ கிராமர் படி சொல்லணும்னா அது ஒரு பேஸ் வேர்டாக இருக்கணுமே தவிர ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டாகவோ இல்லை ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டாகவோ இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஸோ ER அப்படின்ட்டு அது கூட சேர்ந்து இருக்கக்கூடாது, ESTனும் அந்த வேர்டு முடியக்கூடாது. வெறும் அந்த வேர்டு பேசிக் வேர்டாக தான் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ரூல். ஓகேவா? ஸோ எனக்கு எதனால் இதை பார்த்த உடனே இங்கே தான் இந்த செக்மெண்ட்டில் தான் எரர் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஏன்னா இந்த ரூல் ஆல்ரெடி எனக்கு தெரியும், அதனால் எனக்கு தெரியுது. ஓகேவா? இதே மாதிரி ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ரூல் மட்டும் படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஈஸியாக அதில் இருக்கக்கூடிய எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மெத்தடை சீக்கிரம் லேர்ன் பண்ணிடலாம். ஸோ அப்படி இல்லை, இது வரைக்கும் எனக்கு ரூலே நான் படித்தது இல்லை மேம், எனக்கு தெரியாது அப்படின்னாலும் இப்போ நான் இந்த ஒரு கொஷின் சால்வ் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் நான் சொல்லுவேன். இப்போ கூட இந்த ரூல் உங்களுக்கு தெரியல, நீங்கள் இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க, நோட் எடுத்து. ஒரு சென்டென்ஸில் ஆஸ்னோ இல்லை ஸோ ஆஸ்னோ ஒரு வேர்டு வருதுன்னா அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ER வச்ச வேர்டோ EST வச்ச வேர்டோ வரக்கூடாது. பேசிக்காக டால் அப்படின்னு மட்டும்தான் இங்கே இருக்கணும். ஸோ அப்போது இது எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னா ஆஸ் டால் ஆஸ் அப்படின்னு தான் இருக்கணும். இதே உங்களுக்கு ஆஸ் எக்ஸாமில் ஆஸ் ஸ்ட்ராங்கர் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே என்ன தப்பு? அங்கே ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்னு மட்டும்தான் சொல்லியிருக்கணும். சரியா? ஸோ இந்த ஆஸுக்கு நடுவில் ER வச்சு வரக்கூடாது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய எரரு. ஸோ இங்கேவே நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கூட தேவையில்லை, ஏன்னா ஒரு எரர் தான் இருக்கும் ஒரு சென்டென்ஸில். ஆஃப்கோர்ஸ் ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கான எரர் உள்ள செக்மெண்ட். ஓகேவா?
அடுத்து செகண்ட் கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து நான் ஒரு கொஷின் பார்க்கும்போதும் ஃபைண்ட் த எரர், ஃபைண்ட் த பார்ட் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாம் வந்து ஸ்பாட் எரர்ன்றது தான் வேறு வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே தான், அதை படித்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, த ஹெல்த் ஏஜென்சி ஹேஸ் என்கரேஜ் பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்டு டு வாஷ் their ஹேண்ட்ஸ் ரெகுலர்லி. ஸோ இப்போ இதுக்கும் உங்களுக்கு மீனிங்கே தெரிய தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து எந்த கொஷினு நீங்கள் மீனிங் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியுமோ அதுக்கெலாம் கண்டிப்பாக மீனிங் சொல்லுவேன். நான் ஒரு சென்டென்ஸ்க்கு உங்களுக்கு மீனிங் டீட்டெயிலாக சொல்லலை அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஸோ அதனால தான் ஒரு சில சென்டென்ஸ்க்கு நான் மீனிங் சொல்லாமல் ஆன்சர் பண்ணுவேன். ஏன்னா அங்கே நம்ம மீனிங்கை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, ரூலை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேயும் பார்த்த உடனே நமக்கு எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாமுக்கே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஒரு கோல்டன் ரூல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேவு இல்லை ஹேஸு இல்லைனா ஹேடு, இந்த 3 வேர்டு ஒரு சென்டென்ஸில் இருக்குதுன்னா அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக V3 தான் வரணும். ஓகேவா? இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கக்கூடிய ஒரு ரூல். ஓகேவா? ஸோ ஒரு சென்டென்ஸில் ஹேவு ஹேஸு ஹேடுன்னு வருதுன்னா அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக V3 மட்டும்தான் வரணும். இதுதான் அந்த ரூலு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஹேஸை பார்த்துட்டேன், இதுக்கு பக்கத்தில் V3 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ செக் பண்ணுறேன். இதுக்கு பக்கத்தில் V3 இல்லை, அப்போ இதுதான் எரர். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் இந்த செக்மெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே ஹேஸ் என்கரேஜ் அப்படின்றது ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. சரி மேம், எனக்கு இது V3யா என்னன்ட்டு எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்னொரு க்ளூ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, V3 வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஈடியில் முடியும். ஈடி இல்லை டி, இந்த மாதிரி தான் முடியும். ஓகேவா? மோஸ்ட்லினா என்ன அர்த்தம்? 100% கிடையாது, 99%. ஸோ 99% ஆஃப் த டைமு V3ன்றது ஈடியில் தான் முடியும். சரியா? ஒரு சிலது மட்டும் ஈடி இல்லாமையும் V3 இருக்குது. இப்போ ரிட்டன் அப்படின்றது V3 தான், ஆனால் அது ஈடியில் முடியல. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் கம். ஸோ இதில் கம் அப்படின்றது V3 தான், ஆனால் அது ஈடியில் முடியாமலையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது மோஸ்ட்லி ஈடியில் முடிகிற வேர்டு இருக்கும். இப்போ இங்கே என்கரேஜ் அப்படின்றது V1, இதே V3னா எப்படி வந்திருக்கும்? என்கரேஜ்டு அப்படின்ட்டு டி சேர்ந்து முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய எரரு. ஸோ இதோட ரூல் என்னன்னு இப்போ நீங்கள் நோட் பண்ணிடுங்க. ஹேவ் ஆஸ் ஆடுக்கு பக்கத்தில் வர்றது V3. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டான எஸ்எஸ்சிஜிடிலே ஒரு ட்ரெண்டான ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ரூல்லாம் வச்சு தான் அவங்க அகெயின் எரர் ஸ்பாட் கொஷின் கேட்டுட்டு இருப்பாங்க. புது ரூல்லாம் அவங்க கேட்குறதே கிடையாது. ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு சில ரூல்ஸை வச்சு மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ அந்த ரூல் எல்லாமே உங்களுக்கு இந்த 20 கொஷின்ஸ்லேயே ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ இந்த 20 கொஷினில் நான் சொல்லக்கூடிய ரூல்ஸ்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி. அதை மட்டும் எக்ஸாம் முன்னாடி பார்த்துட்டு போங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸு ஈஸியாக தான் இருக்கும். உங்கள் மார்க்கை நீங்கள் சூப்பராக செக்யூர் பண்ணிடலாம். அடுத்து தேர்ட் கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, I am not the most wisest person here to teach you this lesson. ஓகேவா? ஸோ வாய்ஸ் அப்படின்னா என்னென்னா புத்திசாலியான அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். WISE வாய்ஸ் அப்படின்னா புத்திசாலியான ஒரு மனுஷனை, ஒரு நபரை அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? ஐ எம் நாட் த மோஸ்ட் வைசஸ்ட் பர்சன் ஹியர் டு டீச் யூ திஸ் லெசன். ஸோ இந்த லெசனை நான் உனக்கு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ புத்திசாலி இல்லைன்ட்டு இங்கே சொல்ல வராங்க. ஸோ எப்பவும் போல் இதுக்கும் நமக்கு இங்கே மீனிங் தெரிய தேவையில்லை. இதில் இருக்கக்கூடிய ஒரு ரூலும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான அண்டு மோஸ்ட் எஸ்எஸ்சிஜிடிலேயே பல டைம் கேட்ட ஒரு ரூல் தான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸில் ஒன்று மோஸ்ட் இருக்கணும், அப்படி இல்லைனா இஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு முடிகிற ஒரு வேர்டு இருக்கணும். இஎஸ்டி அப்படின்ட்டு முடிகிற வேர்டு இருக்கணும், இல்லை மோஸ்ட் இருக்கணும். இது ரெண்டுத்தில் எனி ஒன் தான் இருக்கணுமே தவிர ரெண்டுமே இருக்கக்கூடாது. சரியா? அப்போது ஒரு சென்டென்ஸில் மோஸ்ட்டும் இஎஸ்டியும் ஒன்றா வரக்கூடாது. இதுதான் இந்த ரூல். ஓகேவா? இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சென்டென்ஸில் மோஸ்ட்டு இஎஸ்டி ரெண்டுமே ஒன்றா வரக்கூடாது. ஒரு சென்டென்ஸில் இஎஸ்டி வேர்டு வருதுன்னா அப்போ நம்ம அங்கே மோஸ்ட்டை எடுத்துடணும். ஓகேவா? இங்கே இஎஸ்டி அதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடாது, மோஸ்ட்டு தான் எடுக்கணும். சரியா? எந்த சில வேர்டுக்கெலாம் இஎஸ்டி சேர்க்க முடியாதோ அந்த வேர்ட்ஸுக்கு தான் நம்ம மோஸ்ட்டுன்ற
வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் இஎஸ்டி முடிகிற வேர்டு இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது அது எரராக ஆகுது. ஸோ அதனால் இந்த பார்ட்டில் தான் எரர் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா 4th, ஈச் அண்டு எவ்ரி ஒன் ஆஃப் தெம் வாண்ட் டு டிஸ்கஸ் த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரூலே இதுதான். ஸோ என்ன ரூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸில் ஈச் எவ்ரி அப்படின்ற வேர்டு இருக்குது அப்படின்னா அது கூட வரக்கூடிய வேர்பு சிங்குலராக மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வேர்பு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாண்ட் அப்படின்றது தான் வேர்பு. ஓகேவா? ஸோ உங்களை மோஸ்ட் ஆஃப் தி நிறைய பேருக்கு வேர்ப் எதுன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வேர்ப் எதுன்னு கண்டுபிடிக்க தெரிலனா, ஸோ வேர்ப் அப்படின்றது என்னென்னா ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு தான் வேர்பு. வாண்ட்னா என்னென்னா ஐ வாண்ட் வாட்டர்னு கேட்போமா, ஐ வாண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம்ல, அங்கே வேணும் அப்படின்றது ஸோ எனக்கு அது தேவைப்படுது அப்படின்றதுனால அது ஒரு ஆக்ஷன் மாதிரி தான். ஸோ அதனால் இங்கே வாண்ட்ன்றது தான் வேர்பு. ஓகேவா? இப்போயாச்சும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி மற்ற வேர்புலாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். ரன்ன்றது ஒரு வேர்பு, ரைட்டுன்றது ஒரு வேர்பு, டான்ஸுன்றது ஒரு வேர்பு, வாக்குன்றது ஒரு வேர்பு, அந்த மாதிரி ஒரு செயலை குறிக்கக்கூடியது தான் வேர்பு. ஸோ இந்த ரூல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸில் ஈச் எவ்ரி அப்படின்ற வேர்டு இருக்குன்னா, ஸோ இந்த 2 வேர்டும் இருக்கலாம், இல்லை இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் சரி தான். ஸோ ஈச்சு இல்லைனா எவ்ரி, இல்லை இந்த ரெண்டுமே இருந்தாலும் சரி, அது கூட வரக்கூடிய வேர்பு கண்டிப்பாக சிங்குலராக தான் இருக்கணும். இதுதான் இந்த ரூல். ஓகேவா? ஒரு சென்டென்ஸில் ஈச் அண்டு எவ்ரின்ற வேர்டு வரும் பொழுது அது கூட வரக்கூடிய வேர்பு சிங்குலராக தான் இருக்கணும். இந்த ரூலை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வேர்பு சிங்குலரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ சொல்லுவோம்னா அந்த வேர்பு கூட எஸ் இருக்கும்போது தான் சொல்லுவோம். அதே ஒரு வேர்பை ஃப்ளூரல்னு எப்போ சொல்லுவோம்னா அந்த வேர்பு வந்து தனியாக இருக்கும்போது தான் சொல்லுவோம். ஓகேவா? அது கூட எஸ் இல்லாமல் இருக்கும்பொழுது தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த வேர்பு கூட எஸ் இல்லை, அப்போ இது ஃப்ளூரலு. அதனால தான் இங்கே தப்பு. இது கூட வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது சிங்குலரில் வந்திருக்கணும். சரியா? ஸோ அதனால் ஈச் அண்ட் எவ்ரி இந்த வேர்டு ஆரம்பிக்கிறதுனால இது கூட வரக்கூடிய வேர்பு சிங்குலராக இருக்கணும். அதனால் வாண்ட்டு கூட எஸ் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கான எரர் செக்மெண்ட். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, ஷீ ப்ராமிசஸ் டு மீட் மீ அட் ஹர் மதர்ஸ் ஹவுஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவள் என்ன சொல்லியிருக்கா, அவள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கா டு மீட் மீ. ஸோ என்னை வந்து பாரு, எங்கே அவளுடைய மதரோட ஹவுஸில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொன்னா அவள் எஸ்டர்டேனா என்ன, நேற்று. ஸோ அவள் நேற்று சொன்னான். ஸோ நேற்று அப்படின்னும் போது அது என்னன்னா பாஸ்ட் டென்ஸு. இங்கே ப்ராமிசஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று அப்படின்ட்டு இங்கே ஒரு வேர்டு இருக்கும் பொழுது அந்த சென்டென்ஸு கண்டிப்பாக வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்கிறோன்னு பார்த்தோன்னா ஐ ரைட் அ லெட்டர் டுடேன்னு சொல்லுவோம். ஸோ டுடேன்னு சொல்லும்போது ஐ ரைட் எ லெட்டர்னு சொல்லுவோம். இதே எஸ்டர்டேன்னு சொல்லும்போது ஐ ரோட் எ லெட்டர்னு சொல்லுவோம். நான் நேற்று லெட்டர் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராமிசஸ்னு ப்ரெசன்ட் டென்ஸில் போய் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கே ப்ராமிசஸ் வராது, ப்ராமிஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் டென்ஸில் தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இங்கே எரர் செக்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்ததா 6th கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மை நெஃப்யூ இஸ் த மோஸ்ட் நாட்டியஸ்ட் கிட் ஆன் திஸ் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த ரூல் உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி தெரிஞ்சிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ தான் சொன்னேன் ஒரு ரூலு, அதே மாதிரி தான் இதுவும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் அகைன் இதுக்கு என்ன ரூலுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ மை நெஃப்யூ இஸ் த மோஸ்ட் நாட்டியஸ்ட்
கிட் ஆன் திஸ் எர்த் அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, என்னோட நெஃப்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய அக்கா மகன் இல்லை அண்ணன் மகன் அவங்கள தான் வந்து நெஃப்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இஸ் த மோஸ்ட் நாட்டியஸ்ட், அவங்க தான் ரொம்ப ரொம்ப நாட்டியஸ்ட்டாக இருக்காங்க, ரொம்ப துருன்னு இருக்கக்கூடிய ஒரு கிட் இந்த உலகத்துலேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட மீனிங் நமக்கு தேவையில்லை. ஸோ மோஸ்ட்டு நாட்டியஸ்ட். ஸோ ஒரு சென்டென்ஸில் மோஸ்ட்டும் இஎஸ்டி வேர்டும் ரெண்டும் ஒன்றா வரக்கூடாது. ஸோ இதுதான் நம்மளுடைய ரூலு. ஸோ இங்கே ரெண்டும் ஒன்றா வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய ஒன்று தான் ரிமூவ் பண்ணணும். அது என்னன்னா மோஸ்ட். ஸோ இதில் மோஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரே சென்டென்ஸில் மோஸ்ட்டும் இஎஸ்டி வேர்டும் ஒன்றா வரக்கூடாது. நம்ம ஆல்ரெடி நான் இது ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன், அதனால் இதில் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ அப்போ இங்கே மோஸ்ட்டு எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய எரர் செக்மெண்ட்டு. ஸோ நீங்கள் மோஸ்ட்டும் இஎஸ்டியும் ரெண்டும் ஒன்றா வரக்கூடாது, அப்போ நான் இஎஸ்டியை ரிமூவ் பண்ணிக்கிறேன்ட்டு பியை சூஸ் பண்ணிங்கன்னா அப்போ அது தப்பாக ஆகிரும். ஏன்னா இஎஸ்டி மோஸ்ட் இந்த ரெண்டும் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு இஎஸ்டிக்கு தான் கொடுக்கணும். ஸோ இஎஸ்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், மோஸ்ட்டுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ அதனால் இஎஸ்டி வச்சுட்டு நம்ம மோஸ்ட்டை தான் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இஎஸ்டியே இல்லாத போது தான் மோஸ்ட் இருக்கிறது சரியாக இருக்கும். புரியுதா? ஸோ இதுதான் 6th கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து 7th கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹினா இஸ் த பெஸ்ட் கேர்ள் அண்ட் நோஸ் ஹவு டு மேனேஜ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிளில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஈஸியான அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூல் வச்சு தான் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸில் இஎஸ்டி வேர்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக தன்ற ஆர்டிக்கல் தான் வரணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ரூலே. ஒரு சென்டென்ஸில் இஎஸ்டி வேர்டுக்கு முன்னாடி தன்ற ஆர்டிக்கல் தான் வரணும். இங்கே இஎஸ்டி வேர்டு இருக்கா பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஏர்ன்ற ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. என்ன வரணும், தன்ற ஆர்டிக்கல் தான் வரணும். அப்போ தான் அது கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த ரூலையும் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. அப்போ எங்கே இருக்கோ அதுதான் நமக்கான எரர் செக்மெண்ட்டு. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து 8th கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த டீம் டிடன்ட் நோட்டஸ்ட் எனி சைட் எஃபெக்ட்ஸ் இன் தர் வேக்சினேட்டட் மைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து இந்த ஹேவ் ஆஸ் ஆடுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக V3 தான் வரணுன்ட்டு நம்ம ஒரு ரூல் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்த ரொம்ப ரொம்ப எஸ்எஸ்சிஜிடியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ரூல் இது தான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸில் டூ டிட்டு அப்படி இல்லைன்னா டஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று வருதுன்னா அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக V1 தான் வரணும். ஓகேவா? V1னா என்ன, இடி டி இல்லாத ஒரு வேர்டை தான் V1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு சென்டென்ஸில் டூ டிட் டஸ் இந்த 3 வரும் பொழுது அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக V1 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் வரணுமே தவிர இடி சேர்ந்த V2 ஃபார்ம் இடி சேர்ந்த V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வரவே கூடாது. ஸோ இங்கே டிட் அப்படின்றது வந்திருக்கு, இங்கே நோட்டீஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு இடி சேர்ந்த ஒரு வேர்ப் வந்திருக்கு. ஸோ இது தப்பு. ஸோ அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், V1 ஃபார்ம் வந்திருக்கணும். V1னா எப்படி இருக்கும், நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும், இங்கே டி இல்லாமல் வந்திருக்கும். இதுதான் வந்து V1 ஃபார்ம். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய அப்போ எரர் என்ன, இங்கே நோட்டீஸ்டுன்னு வந்திருக்கக்கூடாது, நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கணும். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த பார்ட் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ் தட் ஹேஸ் அன் எரர் இன் இட், இஃப் தேர் இஸ் நோ எரர் சூஸ் நோ எரர். ஸோ இதுவும் நம்மளோட எரர் ஸ்பாட்டிங் கொஷினில் 9th கொஷின். ஸோ மை பார்ட்னர் அண்ட் ஐ ஹேஸ் பிகம் இன்க்ரீசிங்லி அலைன்டு
ஸோ இன்க்ரீசிங்லி அலைன்டட் ஃப்ரம் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதுக்கும் நமக்கான மீனிங் தேவையே கிடையாது. ஸோ மை பார்ட்னர் அண்டு ஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐக்கு பக்கத்தில் ஹேஸ் இருக்குது. ஸோ இது என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூல் தான். ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வேர்பும் சிங்குலராக இருக்கணும். அதே ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து ஃப்ளூரலாக இருக்குன்னா அது இருக்கக்கூடிய வேர்பும் ஃப்ளூரலாக தான் இருக்கணும். ஸோ ஹேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்குலர். ஓகேவா. ஸோ ஹேஸ் அப்படின்றது ஒரு சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்பு. அதோட ஃப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் தான். ஓகேவா. ஸோ இங்கே மை பார்ட்னர் அண்டு ஐ. ஸோ மை பார்ட்னர்ன்றது இங்கே ஒருத்தவங்க, ஐன்றது இன்னொருத்தவங்க. அப்போது 2 பேர் சேர்ந்தா அது சிங்குலராக ஃப்ளூரலா நீங்களே சொல்லுங்கள். 2 பேர் 2க்கு மேலே எவ்வளோ பேர் இருந்தாலுமே அது ஃப்ளூரல் தான். அப்போ இங்கே ஃப்ளூரல் ஃபார்மில் சப்ஜெக்ட் இருக்கும்போது நமக்கு வேர்பும் கண்டிப்பாக ஃப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்கணும். அதனால் இங்கே ஹேஸ் அப்படின்றது வரக்கூடாது, ஹேவ்ன்றது தான் வரணும். ஸோ இங்கே ஹேஸ்ன்றது தப்பு. ஸோ இங்கே ஹேவ்னு வந்துருக்கணும். அதுவும் இல்லாமல் ஐ கூட எப்போவுமே ஹேவ் தான் வரும், ஹேஸ் வராது. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரூல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் ஃப்ளூரல் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஃப்ளூரல் வேர்ப் வரணும், சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்தால் சிங்குலர் வேர்ப் வரணும். இந்த ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஐ கூட எப்போவுமே ஃப்ளூரல் தான் வரணும். ஸோ ஐ கூட எப்போவுமே ஹேவ் தான் வரணும், ஹேஸு வரக்கூடாது. ஓகேவா. ஸோ அப்போ இங்கே எங்கே எரர் இருக்குது? பியில் தான் எரர் இருக்குது. அடுத்ததா 10th கொஷின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் பீன் இக்னோரிங் மீ சின்ஸ் த பாஸ்ட் 3 days. ஓகேவா. ஸோ பாஸ்ட் 3 days அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நீ வந்து என்னை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்க 3 நாளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொல்லும்போதே என்ன சொன்னேன்? 3 நாளா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். கடந்த பாஸ்ட் 3 daysனால் என்ன? கடந்த 3 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதில் உங்களுக்கு ப்ரிப்போஷனில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூலை வச்சு தான் இந்த எரர் ஸ்பாட் கொஷின் கேட்டிருக்காங்க. என்னன்னா இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ஸ் அப்படின்னா என்னென்னா இருந்து. ஸோ லிருந்து சேர்த்து படிக்கும்போது நம்ம லிருந்து அப்படின்ட்டு படிப்போம், இருந்தையே. ஓகேவா. அடுத்து ஃபார்னா ஆக. ஸோ சின்ஸ்னா இருந்து, ஃபார்னா ஆக. ஸோ இங்கே நான் இப்போ நீங்கள் இது தமிழ்லேயே படிங்க. யூ ஹாவ் பீன் இக்னோரிங் மீ. நீ என்னை இக்னோர் பண்ணிகிட்ருக்க. கடந்த 3 நாளில் இருந்துன்னு சொல்லுவோமா, கடந்த 3 நாட்கள் ஆகன்னு சொல்லுவோமா? கடந்த 3 நாட்கள் ஆகன்னு தான் சொல்லணும். அதனால் இங்கே சின்ஸ் கண்டிப்பாக வரக்கூடாது. என்ன வரணும்னா ஃபார் தான் வரணும். ஓகேவா. ஸோ சின்ஸ் வரக்கூடாது, ஃபார் தான் வரணும். அதுவும் இல்லாமல் இன்னொரு க்ளூ உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 3 days 4 days அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் 2 நாள் 5 நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னா அப்போது நீங்கள் சின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபார் தான் யூஸ் பண்ணணும். இதே வந்து மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே என்னன்ட்டு பர்டிகுலராக கொடுத்துட்டாங்கன்னா இது இந்த நாள் தான் அந்த நாள் தான் சொல்லிட்டு அந்த டேவை பர்டிகுலராக சொல்லிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் சின்ஸ் யூஸ் பண்ணுங்கள். என்ன டேன்னு சொல்ல 2 நாள் 3 நாள் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ இங்கே சின்ஸ் வரக்கூடாது, ஃபார் தான் வரணும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.